நாம் இங்கே அவருக்கு நினைவஞ்சலி செலுத்த வருகை வந்திருக்கின்றோம். இந்த நாடு இருக்கின்ற சூழல் இன்றைக்கு சாதியவாத கும்பலிடமும் மதவாத கும்பலிடம் சிக்கிக்கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு எஸ்ஐஆர் போன்ற கடுமையான சட்டங்களை கொண்டு வந்து ஒடுக்கப்பட்ட மக்களையும், கிறிஸ்துவ மக்களையும், இஸ்லாமிய மக்களையும், தலித் மக்களையும் வாக்குரிமை இல்லாத ஒரு சூழலை ஏற்படுத்துகின்ற நிலையை பாஜக அரசு இன்று ஒரு கடுமையான சட்டங்கள் மூலம் நம்மை போன்றவர்களுக்கு வாக்குரிமையை இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு நிலையை இந்த பாஜக அரசு திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கின்றது. வருகின்ற தேர்தலில் நமக்கெல்லாம் வாக்குரிமை இருக்குமா என்றால் ஒரு அச்சத்துடன் தான் இருக்க வேண்டிய சூழ்நிலை மத்திய அரசு, பாஜக அரசு, பாசிச அரசு உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த நிலையெல்லாம் நாம் மக்களுக்கு எடுத்து சொல்லுகின்ற வகையிலே அனைத்து கிராம பகுதியிலும் இந்த செகடந்தாளி முருகேசன் நினைவு நாளில் சபதம் எடுத்து அனைத்து மக்களிடம் விழிப்பாய் இருக்க வேண்டும் என்று நாம் மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. இன்றைக்கு நாட்டில் சாதிய படுகொலையும் ஆணவ படுகொலையும் அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கின்றார்கள். இந்த நாட்டில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பில்லாத சூழல் இருக்கின்றது. ஆனால் இந்த சூழலில் கூட திராவிட மாடல் அரசு நம்மை போன்ற போராளிகளையும் இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தையும் அரணாக நின்று காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இதையெல்லாம் ஒரு பாசிசவாதிகள் இந்த திராவிட மாடல் அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்துகின்ற வகையில சில புல்லுரிவுகளை வைத்து நமக்கான எதிரான சூழலை உருவாக்கி இந்த அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்துகின்ற சூழலை உருவாக்கி வருகின்றது. ஆகவே நாம் எல்லாம் நம் பகுதியில் இருக்கக்கூடிய நம் சகோதரர்களிடம் எடுத்து சொல்லி இந்த எஸ்ஐஆர் போன்ற சட்டங்களிலிருந்து நாம் பாதுகாத்து இந்த நாட்டில் மதவாத கும்பல் ஆட்சிக்கு வரவிடாமல் தடுக்க வேண்டும் என்பதற்காக கடுமையான களப்பணியை தமிழ் சிறுத்தைகள் மேற்கொள்ள வேண்டும். அதே போல் கிராமங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று செகடந்தாளி முருகேசன் நினைவு நாளில் சபதம் எடுத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், செகடந்தாளி முருகேசனுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். சாதி ஒழிப்பு போரிலே சாவு கண்ட போராளிகளுக்கு தமிழ் சிறுத்தைகளின் வீர வணக்கம்.